சாப்பிட்டீங்களா? ஓகே ஃப்ரான்ஸ்டர். அப்போ நீங்கள் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா நீங்கள் பயப்படவே தேவையில்லையே. இயேசுனுடைய ரத்தத்தை பயன்படுத்தினா எந்த அசுத்தாவையும் உங்கள்கிட்ட நெருங்காதில்ல. ம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் அறை முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் சுற்றி நடந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் எங்கே உங்களுக்கு அந்த கதவு தட்டுற சவுண்டு கேட்குதோ அங்கே நின்று இயேசுனுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி நின்று ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அந்த சவுண்டு வர வாய்ப்பு இல்லை. சரியா? ஏன்னா ஒரு அசுத்தாவையோ ஒரு நீங்கள் சொல்கிற பேயோ வல்லமையோ இயேசுவின் நாமத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. இது வேணால் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த லைவ் முடிஞ்ச இயேசுவின் ரத்தத்தை வந்து உங்கள் தலையில் நிரப்புங்க. நீங்கள் இருக்கிற ரூம் முழுவதும் நிரப்புங்க. அப்புறம் அந்த கிணறுன்னு சொன்னாங்களே, அங்கே உங்களுடைய இயேசுவனுடைய ரத்தத்தை நிரப்புங்க. ஒரு அசுத்தாவையும் உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. சரிங்களா? அவர் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டார். உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா? எந்த அசுத்தா